எனக்கு தெரியும். வா வா உடனே. கண்டிகை இப்படிப்பட்ட பெட்டி ஏன் தேவை? அவள் இப்போது என்ன செய்ய போகிறாள்? எல்லாமே எழுது. என் அழகான காரை உண்மையிலேயே குளிர்ச்சியானதாக மாற்ற விரும்புகிறேன். கலர்ட் மைப்பி பிங்க் நிறத்த பிரைமரியின் சாவ் பார்பி பொம்மைகளின் பி பிடா என் காரை மறுபடியும் வண்ணம் பூசலாமா? தே நிறத்த அதுக்கு மென்மையாகவும் வசதியாகவும் மாற்றுவேன். நல்லது, அருமை. இப்படி சக்கரங்களை கவனிக்க நேரம். Otter doing something cyber and Otter lunch of Apache true and room eyed eargate. பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது ஹெட்லைட்கள். ஹா ஹா ஹா. நான் சில கன்சிமெட்டுகளை சேர்க்க போகிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. பார்பி பொம்மையை போல. பாய். அப்படி வேண்டும் பைசாண்டிஸ் பொண்ணினையும் அலங்கரிக்கலாம். பாபா, எனக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ பிரியா, ஓ எவ்வளவு விரைவாக எல்லாம் கொண்டு வந்தார்கள். ரொம்ப நன்றி சிவினா. என் குழந்தையை மேம்படுத்தும் செயல்முறையை ஏற்கனவே தொடங்கலாம். முதலில் எனக்கு ஒரு கருப்பு வண்ணம் கொண்ட பீப்பாய் வேண்டும். அதை கொண்டு என் கார் முழுவதையும் பூசி விடுவேன். ஓ ஆம், உடனே எவ்வளவு அழகாக மாறிவிட்டது பாருங்கள். அடுத்ததாக டிஸ்கில் உள்ள பேட்கள் பயன்படுத்தப்படும். அலங்கார அம்சங்களை ஒட்ட ஒண்ணு. உதாரணமாக பொன்முள் நன்றா இருக்கும். சக்கரங்களில் மண்டை ஓடுகள் போல. பீட், உன் கார் என்னாச்சு? நான் இதை மேம்படுத்தியுள்ளேன். உங்களுக்கு பொறாமையா? நீங்கள் இதை ஓட்ட விரும்புகிறீர்களா? நான் இவ்வளவு எளிதாக கைவிடுவேன் என்று நினைக்கிறாயா? இல்லை. சரி சரி சரி. புறக்கட்டமைப்பு போதவில்லை. இப்பொழுது உள்ளே கவனம் செலுத்த வேண்டும். வாவ், முதலில் எனக்கு ஸ்டீரிங் வீலை அலங்கரிக்க வேண்டும். இது அழகாக இருக்கும் மட்டுமல்ல, மேலும் வசதியாகவும் இருக்கும். இப்போது இருக்கைகளை இளஞ்சிவப்பு மயிரால் மூட வேண்டும். ஓ, போகலாம். இது எவ்வளவு விலை உயர்ந்ததாக தோன்றுகிறது பாருங்கள். அண்ணாடியின் கீழே ஒரு பொம்மை சரியானது. ஆஹா, இப்போது என் கார் கவர்ச்சியாக தெரிகிறது. உள்ளே கூட ஜாயுடி ஃபார்சர் உலரம் ரிப்பன். நிறத்த இன்று வரையமர வலியுறுத்துகிறேன். ஓ, கெண்டிக்கார் உலகத்தை அலங்கரித்து விட்டார் போல் இருக்கிறது. நான் தொடர முடியவில்லை. சரி, எனக்கு சில நகைகள் இருக்கின்றன. என் சலூனை அலங்கரிக்க இதுவே போதுமானது என்று நினைக்கிறேன். ஒரு சங்கிலியுடன் தொடங்குவோம். அதை ஸ்டியரிங் வீலுக்கு சுற்றி மடிப்பேன். ஓ ஆம், ஓ ஆம், ஓ இதை பாருங்கள், எவ்வளவு குளிர்ச்சியாக மாறிவிட்டது. இப்போது நான் ஒரு மண்டையை வைப்பேன். சிறப்பு. அடுத்த நடவடிக்கை. மூளைகள் எங்கும் நிறைந்துள்ளதால் இருக்குது பாருங்க. மண்டை ஓடுகள் இங்கே முடிவதில்லை. சரி, ஒன்றை நான் ஸ்டியரிங் வீலில் தொங்க விடுவேன். இப்பொழுது என்னை கடந்து செல்லும் அனைத்து டிரைவர்களாலும் மதிக்கப்படுவேன். நான் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கிறேன். அந்த செயின் பயங்கரமான தலைக்குடைகள் சென்று. சரி, என் கார் கவர்ச்சியை எடுக்க. பொழுதுபோக்கை பற்றி யோசிக்க நேரம் வந்துவிட்டது. யோகா மண்டபமா மாறும். எனக்கு தேவையான ஆசனின் என்னோட சொல்ல சார். ஒரு பாய், தண்ணி, மேலும் நான் வகுப்புகளை பார்க்கிறோம். ஒரு மானிட்டரும் கூட. சரி, தொடங்குவோம். ஓ கேண்டி, நாங்களும் யோகா செய்ய விரும்புகிறோம். நாங்கள் செய்யலாமா? கண்டிப்பாக. சேர்ந்திருந்தால் மேலும் மகிழ்ச்சி. இது ருசியாக இருக்கிறது. என்ன பண்றாங்க? நான் இங்க ஒரு பர்கர் சாப்பிடுகிறேன். அவர்கள் அங்கே சில கிலோகிராம் குறைக்க முடிவு செய்கிறார்கள். இல்ல, நான் அதை நடக்க விட முடியாது. நான் என் காரை ஒரு உண்மையான உடற்பயிற்சி கூடமாகவும் மாற்றுவேன். என்று ஏற்ற சாதனங்களை முழு பெற்று விடுது. ஓ சரியா? மிகவும் போதுமானதாக இல்லை எனில் ஒரு கேட்டில் பெல் இருக்கிறது. ஓ ஆம், பாருங்கள். அதே போல இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஓ இல்லை, எனக்கு போதுமான டம்பெல்கள் உள்ளன. பெண்கள் உடல் கட்டமைப்பு கொண்ட ஆண்களை விரும்புகிறார்கள். உடல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். Hey, Beat, you can go on shrimp charts and new fruits to clumb by boring.
நாமெல்லாம் சேர்ந்து ஒரு பயிற்சி செய்வோம். அருகில் அழகான பையன்கள் இருக்கிறார்கள். நாமும் போய் சந்திக்கலாமா? சரி, வாங்க. நீங்கள் எங்க போகிறீர்கள்? என்ன பற்றி? என் தோழிகள் எல்லோரும் இவ்வளவு விரைவாக என்னை துரோகம் செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. ஓஹோ, சரி, வாங்க கொஞ்சம் மேலும். நான் அதை ஹாம்பேர் செய்தேன். ஆம், இல்ல, அது அல்ல. எப்போதும் போல சார்ஜ் குறைவாகும் போது மிகவும் பொருத்தமற்ற தருணங்களில் குறைகிறது. ஆனால் நான் ஒரு சாதாரண போனை எப்படி மாற்றுவது என்று தெரியும் என்று நினைக்கிறேன். என் காரின் ட்ரங்கில நேரடியாக ஒரு கேமிங் கிளப் ஏன் உருவாக்க கூடாது? ஒரு பெரிய டிவி அங்கு சரியாக பொருந்தும். அதில் நான் விளையாடுவேன். அடுத்து சுரேஷ் மற்றும் ஜாய்ஸ்டிக் ரேஸின் ஸ்பிரிட்டப்படும். அற்புதம். ஸ்டார்ஸர் நாங்கள் வாட்சரும் வேண்டும். எனவே பையில் உள்ள வடிவத்தில் இத்தகைய நாற்காலிகள் உள்ளன. அவை சரியாக பொருந்தும். இதோ நான் ஜாய்ஸ்டிக்கை பிடித்து நாற்காலியில் போய் விளையாட்டை ஆன் செய்கிறேன். இதுவே உண்மையான சொர்க்கம். அற்புதம். பாவ், பீட், நீ ஒரு மேதை. வணக்கம். உட்காருங்கள், நாம் சேர்ந்து விளையாடுவோம். ஆமா, வாருங்க. அங்கே ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? பீட் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கி இருக்கிறாரா? அக்ஷய், நான் மீண்டும் சரியாக இருக்கிறேன். எனினும் அவரையும் என்னிட ஈர்க்க எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும். விரைவில் அவர்கள் தங்களுக்கே போதுமான அளவு இவை போன்ற பொம்மைகளை பெறுவார்கள். மேலும் அவர்கள் நிச்சயமாக நகர விரும்புவார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு ஒரு கச்சேரி மேடையை ஏற்பாடு செய்யலாமே? ஆம், எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. ஒரு டிஸ்கோ பந்தும் கூட இங்கே இருக்கிறது. ஓ ஓ ஓ, இந்த அழகான பொம்மைகளை பாருங்கள். Hi friends, abundant rank chandra, Tito Dark Stars, la la la. La 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 la. Oh, wow, காண்டி, இது உண்மையான டிஸ்கோவா? நடனமாட நேரம். எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள். ஏழை சிறிய பையன் பீட். வாங்க, எங்களுடன் சேர்ந்து பொழுது போடுங்கள். உண்மையா? சரி, ஒரு நிமிஷம். என்னுடன் விளையாட விரும்புகிறீர்களா? சரி சரி, நாம் ஒன்னா விளையாடலாம். ஆம், இது மிகவும் குளிர்ச்சியாகவும் மிகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. வாவ், காண்டி, எனக்கும் உன்னை பிடிக்கும். நம்மை நன்றாக அறிந்து கொள்ள முடிந்ததில் மகிழ்ச்சி. நான் ஒரு எளிய ஒன்றை கொண்டு தொடங்க பரிந்துரைக்கிறேன். எனக்கு ருசியான பாஸ்டாவை தயாரி. அது முடிந்துவிடும். ஆனால் நான் முடியாது. ஆனால் கவலை இல்லை, நான் ஏதாவது யோசிப்பேன். இது மிகவும் எளிதாக செய்யப்படும் போல் தோன்றுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஸ்பகெட்டியை கோதுமை நீரில் ஊற்றுவதுதான். இந்த பானைக்கு அவை மிக நீளமாக இருக்கின்றன. நாமே அதை அதிகமாக நழுவ விட வேண்டும். இதை செய்வதற்கு மிக எளிதான வழி உங்கள் கைகளை உபயோகிப்பதுதான். ஸ்பகெட்டியை தவாவின் சுற்றிலும் பரப்புங்கள். ஸ்பாகெட்டி தென்காடாடிகள் ஃபாலி பொருளாயிருந்தவும் சரி, சிறந்த ஸ்பாகெட்டி என்று உங்கள் சாந்த கைகளால் செய்யப்பட்ட ஸ்பாகெட்டி தான். என் உணவகத்தில் நான் அப்படியான பாஸ்தாவையே வழங்குகிறேன். உண்மையில் இது ஒன்றும் சிக்கலானதல்ல. முக்கியமானது உங்கள் வேலையை நேசிக்க வேண்டும். ஸ்பாகெட்டி சமைக்கும் போதும் இதயம் கொண்டு செய்யுங்கள். அட்டிக்கு மாவு உண்டு செய்து அதிலிருந்து ஸ்பகெட்டி சமைக்கலாம். அதை ஒரு அபூர்வமான கரும்பு நிறமாக செய்ய நான் சிறிது காலனியின் நிறம் சேர்க்கிறேன். அதை நேரமிடுவோம். அடடா, இது ரொம்ப நீளம். அதுக்கும் இது இரண்டது. எல்லாமே எளிதாக செய்ய முடியும். என்ன இதுவா எல்லாம்? பாத்தீங்களா, இது நேரமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட மாவில் இருந்து நம்ப முடியாத அளவுக்கு ருசியான ஸ்பெகட்டி அமைக்கும். ஆகவே மாவை நன்கு உருட்டி எடுக்க வேண்டும். அப்ப பண்ணுவோம். சகாப்பன் ஸ்டாப்பா கத்திய சாவுடைய தீது அவரை மெல்லிய துண்டுகளாக வெட்டணும். பாருங்க,
சப்பனிட்டு அதை ஒரு பாத்திரத்துல போடலாம். டாடா. ஓகே. ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்நாளிலே சிறந்த ஸ்பாகெட்டி தயாராகிவிட்டது. ஒட்டகச் சிவிகள் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. அவை பாஸ்தாவிற்கு நுட்பம் சேர்க்கும். இது மிகவும் விலை அதிகம். ரென்னி, நீ என்ன செய்கிறாய்? கெட்சப் இரசிகம். எனக்கு அது பிடிக்கும். இங்கே என்ன நடக்கிறது? டாமினேட் என்ன பண்ண இரண்டு போற? வழி. நான் நூடுல்ஸ் பாத்திரத்திலிருந்து எடுக்க முயற்சிக்கிறேன். அது எந்த விதமாகவும் பிளேடின் மீது விழ வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்பெகட்டியை கொஞ்சம் அதிகமாக சமைத்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஸ்பெகட்டியை முடித்து விட்டேன். பாஸ்டாவை மிகவும் வேகமாகவும் சுவையாகவும் செய்வதற்கான ஒரு வழி உள்ளது. இதற்காக ஒரு பெட்டி கொரியன் பொரோரோ நூடுல்ஸ் தேவை. இது சுவையோடு மட்டுமல்லாமல் மிகவும் பார்வையாளரையும் கவரக்கூடியதாக உள்ளது. ஆஹா, என்ன குலைச்சல்! நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஆனாலும் என் பாஸ்தாவை தேர்ந்தெடுப்பார். வாவ் வாவ், நான் இப்போதைக்கு இந்த கருப்பு ஸ்பெகட்டி உண்டு பார்க்கிறேன். இது போல ஒன்று நான் முன்னர் பார்க்கலாம். அருவருப்பாக இருக்கிறது. இதை யாராவது உண்கிறார்களா? நடுப்பகுதி மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. கெட்சப்புடன் ஸ்பெகட்டி நிச்சயமாக நான் இதற்கு விரும்புகிறேன். இது மிகவும் எளிமையானது. இருப்பினும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இப்போது நம்முடைய நூடுல்ஸை ஊற்ற வந்தாச்சு. பாகுவின் சுவை எப்படி இருக்கும் பார்ப்போம். முக்கியமான விஷயம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஐயா, இது ஏன் இவ்வளவு காரமாக உள்ளது? என்ன ஒரு பயம்! ஆனால் இது மிகவும் அருமையாக இருந்தது. நான் காரமானதை விரும்புகிறேன். ஆப்பிள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். இந்த முறை எனக்கு அற்புதமான ஒரு மாடு செய்யுங்கள். என்ன காத்திருக்கிறாய்? தொடங்குவதற்கான நேரம் வந்துச்சு. இருண்டிருக்கும். என்னால் கைப்பற்றி முடியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் சேஃபா இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பால் கொண்டு துவங்க வேண்டும். அது மென்மையாக சூடாக வேண்டும் என்பதற்காக கடாயில் ஊற்ற வேண்டும். அதில் காக்காவை அடுத்து ஊற்ற வேண்டும் மற்றும் அதை மெதுவாக கலக்க வேண்டும். காக்காவோட சாக்லேட் சேர்க்கிறேன். இது மிகவும் சுவையானதாக மாறிவிடும். அதுவே எனது ரகசியம். அப்புறம் ஒரு பயணத்துக்கா? இந்த பினம் சுவையாக உள்ள. ஆமா, முழு அறையும் துர்நாற்றம் அடிக்குது. பாட்டி, உங்க சமையல் முறை நிச்சயமா மோசமல்ல. ஆனா நீ ஏன் இவ்வளவோ சீக்கிரம் நிறுத்தினாய்? கிரீம் என்னாச்சு? கிரீம் சுவையா இருக்கும். இதனை செய்யலாம். ஆகவே இப்போது இதை கலக்க போகிறேன். மிகச்சரி, தொடர்ந்து போவோம். அந்த கிரீமால் அலங்கரிக்கிறேன். கிரீமின் மனித மார்ஷ்மெலோஸ் வச்சு விட்டால் இன்னும் சுவையானதாக தோன்றும். நாம் இப்ப என்னை சொந்தரி கஷ்டப்படணும். இங்க விருது பகடித்தை கொள்ளலாம். கலாயக்களையும் சேர்க்கவே விரும்புகிறேன். ஆகவே ஒரு மாட்டை கலாயக்களால் அழகுபடுத்துவேன். இது முடிவு இல்லை. ஏன் ஒரியோ முறுக்கிகளையும் சேர்க்க கூடாது? அவற்றின் சுவை மிக அருமை. சேர்த்து விடுங்க. சாக்லேட் சேர பத்தி சொல்ல வேண்டாம். அதுவே எனக்கு பிடிக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். பார்ப்போம். டோம், உன் கயா நிச்சயம் குளிருக்கு பொறுப்பாக இருக்கிறது. நான் இதிலிருந்து தொடங்குவேன். இது அமானுஷ்யமாக சுவையாக உள்ளது. அடுத்து எதிர்பார்த்தவர்கள் அதைவிட குறைப்பாக இருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன்.
அப்போது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டியின் கேயாவை முயற்கிறேன். பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் டாம் நிச்சயமாக சிறந்தவர். கடைசி போட்டியாளர் விட்டு போனார். இந்த சாக்லேட் கோகோவையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு டோமின் பதிப்பு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது எனக்கு சிப்ஸ் செய்ய வேண்டும். நீங்களால் அதை செய்ய முடியும் என நம்புகிறேன். சிப்ஸா? நான் முடிச்சிடுவேன். சிப்ஸ் பொதுவாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது முறை இல்லை. சாப்பிடுவது நான் வெறுமனே மன்னிக்கவும், நான் உண்மையிலேயே முட்டாள். டோம், நீ முதலில் உருளைக்கிழங்கை தோல் அரச வேண்டும். It's the surprise and curial malmalak fair breeze. பல்சி ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் மெல்லிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அது உண்மையான சிப்ஸை போல இருக்க அவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன என்பதை பாருங்கள். ஓ, நீங்க அதை வறுக்க முடியாது. Sikush founder Shogun Kushavus Parvidus அப்படி சிப்ஸுகள் வச்சப குருமியா இருக்கும். எல்லாத்தையும் கிடைச்சு சிப்ஸ் கிளறிவிட்டேன். அவருக்கு இது போல் ஒரு விஷயத்தையே முன்னர் செய்து பார்த்ததே இல்லை. சாதாரண கத்தியால் உருளைக்கிழங்குகளை சீவ முடியும் என்று தெரிய வந்தது. அருமை. டாம், என்ன செய்கிறாய்? குப்பை போடாதே. நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என நினைக்கிறேன். நான் எல்லாரையும் ஸ்டபத்தேன். சரி, என்னுடைய பிடித்த பகுதி இப்போது உருளைக்கிழங்குகளை மெல்லிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். எண்ணெயில் காசு சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். எனது உச்சகட்டத்தில் பொருத்தமாக யோசித்திருந்தால் நான் அந்த இடத்தில் உருளைக்கிழங்குகளை கொட்டி இருப்பேன். டோம், எண்ணெய் கூடுதலாக இருக்கிறது. எனவே சிரிக்குது. ஆம், நீ சிப்ஸ் பண்ணது எப்படின்னு தெரியல. பட் நான் கேட்க்கு உண்மையான நாசோஸ் பண்ணுவேன். இசுகு சார் அவுக்காச்சோளம் டாடில்லாவை பெற்று எஸ்ஐ மூவன்களை வெட்டவும். அசலை ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி இந்த மூவன்களை அதில் பொரித்து கொள்ளவும். அவை பொரிந்து உண்மையான நட்ஷோஸ் ஆக மாறும். உங்களாவது வெளியே எடுக்கலாம். அற்புதமாக மாறியுள்ளன. இப்ப நாசோஸ தட்டிட்டதில் அழகா பரப்பணும். சாஸாக நம்ம சில சீஸ் பயன்படுத்தலாம். அதனால் நாசோஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்தால் அது குளிர்ச்சி தரும். நன்றி. அதை வெட்டுவோம். சரியாகவே ஏட் அதை விரும்புவாளா என்று நம்புறேன். நிமிடம், எங்கிருந்து இந்த எரிந்த வாசனை வருகிறது? டோம், என்ன செய்தாய்? ஒரு நொடி சிப்ஸை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது கேடுக்கு இந்த அதிகம் சுட்டது தர வேண்டும். துக்கப்படாதே, அவளுக்கு பிடிக்கலாமே. தாண்டி இருக்கிறேன் என்று கெட் அறிய மாட்டார். பூர்த்தியாக நான் செய்து விட்டேன். என்ன செய்ய வேணும் தெரியலை. வாங்க. ஒருவர் மாறாக எல்லாம் மிகவும் அருமையாக தெரிகிறது. டாம், பாரம்பரியப்படி உன்னுடைய விருந்து முதல் சுவைக்கிறேன். அதுவும் ஏற்கனவே இது நான் வேதேன் உக்குவையான வெற்றியுடன் சாண்டவிக் தூள் போன்றது. பயங்கரமானது. சமையல்காரர் என்ன தயாரித்திருக்கிறார்கள் என்று ஆவலாக இருக்கிறேன். நேரடியாக சொன்னால் நான் ஒருபோதும் உண்மையான நாசோஸ் சாப்பிட்டதில்லை. உஃபு, எனக்கு அவை பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. நான் அவைகளை விரும்பவில்லை. பாட்டி, முயற்சிக்க ஒரே ஒரு பதிப்பே மீதம் உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறதே. பாட்டி, நான் இதைத்தான் ரசிக்கிறேன். இந்த முறை நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். சிறப்பாக இருக்கிறது.